சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாம். சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமதை. உங்கள் நெஞ்சத்தை, உங்கள் அறிவை திறந்து வைத்து பாருங்கள். நீங்கள் ஆச்சரியம் அடைந்து நீங்கள் வந்த வழி என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சி, இந்த பாயாபசாரங்களே முதலிலே என் வீட்டிலே நடந்தது. அதன் பிறகுதான் மற்ற இடங்களிலே ஒவ்வொரு இடமாக சென்று நடத்தினார்கள். ஆரம்ப காலம் தொட்டு இந்த இந்திராவிலே பொறுப்பு வகிக்கிறாலும் அங்கம் உள்ளவன் நான். அந்த அடிப்படை ஏதாவது ஒரு உரிமை, கல்வி, கடன், வியாபாரம், நிலம், ஏதாவது ஒரு திட்டம் கிடையாது. ஆனா 56 வருஷமா நம்ம இந்த சமுதாயம் சாதிக்காத ஒண்ணு இன்று வெற்றிகரமாக சாதித்து காட்டியிருக்கிறது. மலேசியாவில் மாத்திரமல்ல, உலகத்திலே எந்த பிரதமரும் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு கொடுத்ததா வரலாறு கிடையாது. நாம் வரலாறு படித்திருக்கிறோம். நம்ம ஒரு வரலாறு படிச்சிருக்கோம். இன்னும் நாலு தான். 4 நாள்ல நம்ம போட போற ஓட்டு பாரிசான் நேஷனலுக்கு. நம்ம போட போற ஓட்டு மலேசிய இந்தியர்களுக்கு ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. இதுவரைக்கும் நம்ம இழந்தது எல்லாம், நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம், பேரங்கள் எல்லாம் இன்னும் 5 நாள்ல சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சு காணாம போகுது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பக்கத்தான் ராயட தோற்கடிக்கணும். 2008 இந்த பக்கத்தான் ராயட ஜெயிக்க வச்சது இன்றாம். ஒரு பேரு தெரியாதவெல்லாம் இன்னைக்கு அடுவலா இருக்கிறான், எம்பியா இருக்கிறான், மந்திரி பசாரா இருக்கிறான். அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் இன்றாம். இந்த தேர்தல் 2013 தேர்தல்ல பக்கத்தான் ராயர் தோக்க போகுது. அதை தோக்க வைக்க போறதும் இன்றாம். இன்றாம் நினைச்ச ஒண்ணு ஆட்சியில் வைக்க முடியும், இறக்கியும் காட்ட முடியும்னு நாம் அமைதியா இருந்து நம்முடைய காரியத்தை சாதிக்கிறது நிச்சயம் உறுதியா நம்ம வெளில போறோங்க. நீங்க போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, இனிமேல் இந்த நாட்டுல நமக்கு வியாபார வாய்ப்புகள், கடன் வசதிகள், நிலத்திட்டங்கள், கல்வி கடனுதவி திட்டங்கள், ஸ்காலர்ஷிப், தமிழ் பள்ளிக்கூடம், இப்படி எல்லா விதமான அனைத்து உரிமைகளும் பெற்ற தன்னார்வ மிக்க ஒரு சமூகமாக நாம் வாழ போறது நிச்சயம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது 13வது பொது தேர்தல்ல பக்கத்தான் ராயோட தோக்கடிச்சு வாரிசனை ஜெயிக்கணும். செய்யுங்களா? நன்றிங்க.
அதாவது அந்த 25/11/2007 பொதுமக்கள் அறிஞர் ஆர்ப்பாட்டம் உரிமைக்காக அந்த ஒரு கொள்கையில இந்த நிமிடமும் வரைக்கும் ஒரு துணி அளவு கூட நகராம ஒரே கொள்கையில இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு அவங்க எனக்கு வழி கொடுத்துட்டு இருக்க ஹிண்டா பேதலுக்கு அவங்களுக்கு நிறைய பேர் அவங்க சொல்றாங்க காசுக்கு உங்கள் அனைவருக்கும் வேலையில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நம்ம அமைதியா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அங்க ஒரு குரல் கேக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க சோர கடுறாணி அது சோர கேட்டா கூட்டா அந்த சோர தான் கேக்குது எதுவும் சோர கேட்டா கூட்டா அந்த பயத்துல இன்னொரு நாள்ல தோத்துருவோமே தோக்க போறோமே நாட்டை பிடிச்சிருவோம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பூச்சாண்டி காட்டிட்டு இப்ப இந்திராவுனால இந்த பதவி போத பட்டம் போத பூத்ராஜாய பிடிக்கிற வாய்ப்பு போத நம்ம ஒரு அரசியல் கட்சி அல்ல. இப்ப நீங்க பாருங்களேன், இந்த தேர்தல்ல அரசியல் கட்சிகளும் போட்டி போட்டுக்கிறாங்க. நம்ம யாரு? ஒரு சாதாரண என்ஜிஓ. அரசியல் கட்சி நடக்கும்போது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றாங்களா? ஒரு என்ஜிஓ பார்த்து பயப்படுறாங்க. இதுதான் கோலதானம் சொல்றது. என்ஜிஓ பார்த்து பயப்படுறாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு பவர் இருக்குங்கிறது தான் அவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் அப்படி கத்துறாங்க. ஆக நம்ம சாதாரண ஆர்கனைசேஷன் இல்ல. இன்றா ஒரு சாதாரண இயக்கம் அல்ல. இந்த நாட்டை அசைச்சு வச்ச ஒரு இயக்கம். இன்றா ஆனா அதே அப்புறம் பேசுவோம். ஏன்னா நம்ம போராடுறது நம்மளுடைய தன் மானத்துக்கு. இந்த மாதிரி மானம் கட்டி கட்டுறதுக்கு இல்ல, தன் மானத்துக்காக போராடுறோம். வைக்க மாட்டாங்க. cakap saja kosong, cakap kosong, cakap kosong tak laku lah brother. Sign dulu. அதான் எப்படி கொடுப்போம்னு சொன்னா 2/3 கொடுப்போம். 2/3 கொடுப்போமா? 2/3 கொடுப்போமா? 2/3 கொடுப்போமா? அதுதான் நம்மளுக்கு வேண்டும். ஏன்னா அந்த பாடம் அவங்களுக்கு போய் நல்லா தெரியணும். ஆட்சியை கவுக்கவும் முடியும், கவுண்ட ஆட்சியை திருப்பி ஆட்சியில வைக்கவும் முடியும். நான் இன்டர்கால அந்த மெசேஜ் அவங்களுக்கு போய் தெரியணும். நல்லா லவுட் எங்கிலேயே போய் சேரணும். நம்ம ஏமாளி இல்ல, இந்திரா சாதாரண இயக்கம் இல்ல. இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க? இந்திரா உடைஞ்சு போச்சு, செதறி போச்சு, ஒன்னும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கத்துறாங்களே, பயம் வேற ஒண்ணும் இல்லைங்க. பயந்து போயிருக்காங்க. ஆட்டிடுவோம்ல, ஏற்கனவே கலக்கணும், திருப்பி கலக்குவோமா இல்லையா? கலக்குவோமா இல்லையா? கலக்குவோமா இல்லையா? ஆக அந்த வேலையில நீங்க நம்மளுக்கு எல்லாம் ஒரு கடமை இருக்குங்க. நீங்க எல்லாம் இந்த ஏரியால லூனாஸ்ல அளவுல வெற்றி அடையும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையில இந்த எலெக்ஷனுக்கு பிறகு நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. இவங்க எல்லாம் மன்னிச்சிருவோம், பரவாயில்ல. இவங்க எல்லாம் கொலைக்கிற நாய் கொலைச்சிட்டு தான் இருக்கும். காசு கொடுத்து இதெல்லாம் காசு கொடுத்து வர கூட்டம், காசு கொடுத்து வர வச்சு கத்த வைக்கிற கூட்டம். நம்மளுக்கு எல்லாம் காசு கொடுக்க வேண்டியது இல்ல. நம்ம உணர்வோட வேலை செய்யறவங்க இன்றாப். அந்த வகையில நான் சொல்றேன், அவங்கள விட்டுருங்க. பயத்துல கத்துறாங்க. நம்ம வீரத்தோடு விவேகத்தோடு செயல்படுத்துவோம். இன்ற ஒவ்வொரு பாரதிய நேஷனல ஓட்டும் இந்திரா போடிய ஓட்டு போடுற மாதிரி அந்த வேலையில நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த காரியத்தை செய்வோம். நிச்சயமா வெற்றி பெறுவோம். அடுத்த வாரம் மீண்டும் வெற்றி பெற்ற பிறகு இந்த இடத்துக்கு நம்ம திருப்பி வருவோம். திருப்பி மக்களை